நேர்கள் அனைவருக்கும் கேஎஃப்ஏ மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த ரிவ்யூல நீங்க பார்க்க போற திரைப்படம் இந்த வாரம் வந்த திரைப்படம் இல்ல, முன்னாடியே வந்த திரைப்படம். இந்த வாரம் இன்னும் எதுவும் பார்க்கல, அதனால பார்த்த மூவில இருந்து ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஜோஷுவா சேதுராமன் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்து ஒரு அவருக்கு ரிசல்ட் கொடுத்த இப்போது ஓடிடியில் அவைலபிளா இருக்க திரைப்படம் தான் ஜென்டில் உமன். இந்த படத்துல காத்தவராயன் அவர்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இளையராஜா சேகர் எடிட்டிங். இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல லிஜோமோர் ஜோஸ், லாஸ்லியா, அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேர் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் பாத்தீங்கன்னா இது ஒரு 2 மர்டர் மிஸ்ட்ரியை பத்தினது. மர்டர் மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் தான். படத்துடைய கதை ஆரம்பிக்கிறது ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு கப்பிள்ஸா இருக்காங்க. ஹரிகிருஷ்ணனும் லிஜோமோர் ஜோஸும் இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாசம் அந்த மாதிரி கப்பிள்ஸ். ஸோ நார்மலா அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்குது. இவர் ஆஃபீஸ் போறாரு வராரு. லிஜோமோர் ஜோஸ் ஹோம் மேடா இருக்காங்க. அப்போ ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற அந்த லைஃப் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஊர்ல இருந்து அவங்களுடைய தங்கச்சி கேரக்டர் ஒருத்தவங்க வராங்க ஒரு இன்டர்வியூக்காக. இவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு தங்கி அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி போலான்னு சொல்லிட்டு வராங்க. அதே டைம்ல தான் ஹரிகிருஷ்ணன் அவரும் வெளியூர் போற மாதிரி ஒரு பிளான், பெங்களூர் வேலை விஷயமா போற மாதிரி ஒரு பிளான். ஸோ அந்த கேரக்டர் வராங்க, வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது வீட்டுல. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் படம் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யார் யார என்ன பண்ணாங்க, இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்கும் பாசிட்டிவ் தான். பிளஸ் மியூசிக் கதைக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா லிஜோமோர் ஜோஸ். ஸோ அவங்க ஆரம்பத்துல ஒரு அப்பாவியான கேரக்டரா வராங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு போல்டான கேரக்டரா மாறுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்லியா செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க. அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ஒரு வித்தியாசமான முறையில கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஹரிகிருஷ்ணன் ஆஸ் யூஷுவலா ஒரு ஹஸ்பண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் அவருடைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவருடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்க தான் படத்துல டிராவல் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் தான். ஒரு வித்தியாசமான ஒரு கதை கொண்ட ஒரு படம் தான். ஆல்ரெடி சமூகத்தில் நடக்கிற சம்பவம் தான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டியிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த படம் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு, பார்க்கலாம். இந்த படத்துடைய நெகட்டிவ் பாத்தீங்கன்னா சிசிடிவி காட்சிகள்லாம் எதுவுமே இல்லை. சிசிடிவி கேமராலாம் எதுவுமே இல்லை. போலீஸ் என்கொயரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, அந்த மாதிரி பேசிட்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு சின்ன லேக் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போலீஸ் விசாரணைன்னா அது வேற மாதிரி இருக்கும் மெத்தட். யாரா இருந்தாலுமே அங்க விசாரிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பாசமா விசாரிச்சுட்டு போற மாதிரி இருக்குது. இப்ப தெரியும் இவங்கதான் அப்படின்னு சந்தேகமா ஒருத்தவங்களை பாக்குறாங்க. ஆனா அவங்களையே கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதுக்கு போலீஸ் தயங்குறாங்க. அது ஏன்னு தெரியல. இன்னொரு பக்கம் இன்னொரு மாடல்ல பாத்தீங்கன்னா ஏசிக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸோ அவரோட கேஸவை கூட அவங்க சரியா விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. கூலா பதில் சொல்லிடுறாங்க. ஒரு கேஸ்ல போனாருப்பா அப்படியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கூலா சொல்லிடுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற இருக்குது. அதுக்கப்புறம் ரிசல்ட், இந்த படத்துடைய கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ஒரு விதமா இருக்கும். ஒரு மாமியார் கேரக்டர் வாய்ஸ் வரும். அது இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இவங்க எடுக்கிற முடிவு யாரும் எடுத்துடக்கூடாது. அது தவறான ஒரு முடிவு. இந்த படத்துக்காக அப்படி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு முடிவு இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. என்னதான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய வந்தாலும் அதுக்கான தீர்வுகள் நிறைய இருக்குது. அரசாங்கமும் சட்டமும் அதுக்கான தீர்வுகளை நிறைய சொல்றாங்க. சட்டப்படி அதை அணுகலாம். அதுக்காக நாமளே அந்த முடிவு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது மூலமா சொல்லிக்கிறேன். ஸோ இதை யாரும் அவங்களுக்குள்ள ஒரு பார்வை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த திரைக்கருத்து மூலம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மற்றபடி எல்லாருமே படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. போலீஸ் கேரக்டர்ஸ் வரக்கூடிய அவங்களாம் ப்ரெஷர் நினைக்கிறேன். அது அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு திரைமச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கும் மாதிரி விடைபெறுகிறேன். வணக்கம்.